அண்மை செய்தி காஞ்சிபுரம் ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த ஓராண்டாக திருப்பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று வெகு விமரிசையாக கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார். பத்மநாபன் வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை ஒருபுறம் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கும்பாபிஷேகத்திற்காக பக்தர்களுடைய வழிபாடுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மோனிகா. காஞ்சிபுரம் கோயில் நகரம் என்று அழைக்கப்படும் இந்த காஞ்சிபுரம் நகரத்தில் பார்த்தீங்கன்னா 108 திவ்ய அழைக்கப்படும் அஷ்டபந்தி வல்லை பெருமாள் கோவிலில் கடந்த ஒரு வருடமாக திருப்பணிகள் நடைபெற்று வந்தது. திருப்பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது நேற்று கணபதி பூஜை மற்றும் யாக பூஜைகள் நேற்று காலையிலிருந்து தொடங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை தற்போது மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பெருமாளுக்கு ஆஞ்சநேயர் மற்றும் இருக்கக்கூடிய சாமி சிலைகளுக்கு புதின நீரை ஊற்றி தற்போது கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவையொட்டி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் நகரமே விழாக்களம் கொண்டது. பல்வேறு மாவட்டங்களுக்கு சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் இந்த காஞ்சிபுரம் நகரத்தில் குவிந்துள்ளனர். இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக கடந்த ஒரு வருடமாக இந்த திருப்பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இன்று காலை நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் பொதுமக்களும் பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் அதிகமாக இங்கே காணப்படுவதால் போக்குவரத்து காவல்துறை மற்றும் காவல்துறை சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பல இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது காஞ்சிபுரம் நகர் முழுவதுமே இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறார்கள். பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்களும் இங்கே இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் தற்போது பக்தர்களுக்கு புனித நீர் ஊற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குகிறது. பல்வேறு இடங்களில் பக்தர்களுக்கு பல அமைப்புகள் சார்ந்தவர்கள் அங்கங்கே அவர்களுக்கு அன்னதானம் தற்போது வழங்கப்பட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறப்பு கும்பாபிஷேகத்தையொட்டி சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வந்தது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்.